மழை நல்ல சகுனம் இல்லம்மா. ஆமா, பஸ் எங்க நிக்கணும் கேளு. எக்ஸ்கியூஸ் மீ, கந்தம்பட்டி பஸ் எங்கெங்க வரும்? அதோ அங்க போய் நில்லுங்க. நைட்டு ஆள் மேல கை வச்சது எவன்டா? நாலு இடத்துல பிராக்சர். அஞ்சலி, ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. வா, நம்ம டாக்ஸில போயிடலாம். அட இருமா, சினிமா சீன் மாதிரி இருக்கு. இதெல்லாம் நேர்ல பாக்குற சான்ஸ் கிடைக்குமா? ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா யாரா அவன்? இவன் யாரா? டேய், நீ அவனை பாத்தியாடா? பாத்து. எப்படி இருந்தா? அடையாளம் சொல்லு. நெட்டையா குட்டையா கருப்பா இருந்தானா சோப்பா இருந்தானாடா? டேய், அவனுக்கு இந்த வயசு இருக்குமா? இல்ல. அவன் இந்த கலர்ல இருப்பானா? இப்படி இருந்தானா? இல்ல. இப்படி இருந்தானா? இல்ல. பின்ன எப்பறா இருந்தா? வேஷ்டி சட்டை போட்டு நம்மள ஒருத்த மாதிரி சாதாரணமா இருந்தாங்க. சாதாரணமா இருந்தான்ற மாறான அடி அடிச்சிருக்கான். எவன்டா அவன்? ஏய், கேக்குறான்ல? அவன் வராங்க. எந்த ரவுடி தான் தேடுறாங்களா? தனியா வரும். இருடா, அடிச்சுட்டு சொன்னா அப்ப நீ கேக்குற நிலைமையில இருக்க மாட்டேன். உன் ஆளை எதுக்கு அடிச்சேன் தெரியுமா? ஐயோ, என் பொண்ணை காப்பாத்துங்களே, என் பொண்ணை காப்பாத்துங்க. இது ஏரியா, இங்க எவனும் வர மாட்டான். யாரும் உதவிக்கு வர மாட்டீங்களா? முருகா, என் பொண்ணை காப்பாத்து. முருக நைட் டியூட்டி பார்க்க மாட்டான். ஒத்திட்டு இருந்தா உன் பொண்ணு கற்பு மட்டும் தான் போவோம். ஓவரா கத்துன உயிரே போயிடும். யாரா நீ? முருகன் நைட் டியூட்டிக்கு என்ன அனுப்பியிருக்கான். ராத்திரி நேரத்துல பஸ் ஸ்டாண்டுக்கு வர பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணா பார்த்துட்டு போறதுக்கு நான் அப்பாவி இல்ல, ஆம்பளை. என்ன ரவுடிங்க இவனுங்க? அவனுங்களுக்குள்ளேயே பேசிக்கிறானுங்க. சண்டை போடுவானுங்களா மாட்டானுங்களா? பார்க்கலாம்டா நீ ஆம்பளையான்னு.
வண்டி எடுக்கிறான். நேத்து நைட்டு நான் சாப்பிட்டு வரதுக்குள்ள வண்டி எடுத்துட்டு போயிட்டேல, இப்ப நான் வர வரைக்கும் வண்டி அங்கிட்டு இங்கிட்டு நகர்த்துனேன் கொன்னே போடுவேன். ஒருத்தனுக்கு பிறந்தவன்டா ஆம்பளை. சொல்லி வண்டி எடுத்து போற. பஸ்ஸை எடுக்காதன்னு சொன்னோம்ல. டைம் ஆயிடுச்சு தம்பி. இப்ப நிறுத்தினில, ஒரு கால் நீ பிரேக்ல இருந்து கால் எடுத்தேன்னு வையே, உனக்கு ஒரு கால் இருக்காது. யாரையாவன் இந்த மிரட்டுறான்? வெற்றிவேல்னு பேரு, ஊரு கந்தம்பட்டி, பழனியில வேன் ஓட்டிட்டு இருக்காயா? இவர் ஹவுஸுக்கே மிரள்றிய. இவன் அண்ணன் ஒருத்தர் இருக்கான், பேரு பழனிவேலு. அவன் அளப்புற இவனுக்கு மேல. அண்ணா தம்பி அண்ணனா? சூப்பர்டா தம்பி. என்னன்னா இதெல்லாம்? பழனி பஸ் ஸ்டாண்ட்ல 20 பேரை சுத்தி அடிச்சாமே. ஒரு வார்த்தை சொன்னா நான் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்து வெளுத்து கட்டி இருக்க மாட்டேன். 20 பேருக்குலாம் நீ வேணுமா? நானே கிரவுண்ட் கட்டி காம்பவுண்ட் போட்டேன். அப்படி போடு. என்ன கொஞ்சம் ஜாயிண்ட் தான் அங்கங்க வலிக்குது. உடம்பு வலிக்குதா? கூடாதா தம்பி கூடாது. டேய் எடா கசாயத்தை. ஏய் cheers. அண்ணனே தம்பிக்கு கலக்கி குடுக்குறான். ஏப்பா என்ன இது? பஸ் நிப்பாட்டிக்கிட்டு பப்ளிக்கா தண்ணி அடிக்கிறீங்களா? பப்ளிக்ல ஜெயிச்சா பப்ளிக்ல தான்டா கொண்டாடணும். கிரிக்கெட்ல பந்த மட்டையில அடிக்கிறதுக்கே பப்ளிக்ல பீர் அடிக்கலாம். டேய் பழனிவேல் தம்பி வெற்றிவேலுக்கு குச்சை. சரியான ரவுடி அண்ணன் தம்பிங்க போல இருக்கு. இந்த ஆட்டத்துக்கே இப்படி பேசுறியம்மா? வரப்போற திருவிழால பாரு, கந்தம்பட்டிலேருந்து பழனி வரைக்கும் இவங்க ஆட்டம் தான். வேலைக்கு கொட்டிக்கிறீங்க, பொழுது சாஞ்சா படுத்து தூக்குறீங்க. தம்பிக்காரன் தப்பு செஞ்சா அண்ணங்காரெல்லாம் கண்டிக்கணும். வருஷம் பூரா இப்படியே தெரிஞ்சா ஊர் பேசாது. நாளைக்கு ஒரு நல்லது கட்டுறதுன்னா யார் வந்து நிப்பா? ஆச்சி இப்ப என்ன பண்ணிட்டான்னு இப்படி புலம்புற? உன் தம்பி பழனியில போய் வம்பிழுத்து சண்டை போட்டு வந்திருக்கான். நீ என்னமோ மேலதாளத்தோட வரவேற்பு கொடுத்தியாமே. ஏலே பழனி வேலு, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன்னடா. ஆச்சி, நான் வெற்றி. இங்க இருக்கிறது அண்ணன். முதல்ல உங்க அண்ணன் போய் ஆஸ்பத்திரியில காட்டு. இனிமே இந்த வயசுக்கு மேல பார்வை வந்து நான் என்னத்தை பார்த்து ரசிக்க போறேன்? இந்த தெருவில் எல்லார் வீட்லயும் நான் பாத்திரம் வளர்க்குறேன். ஆனா இந்த வீட்டுல மட்டும் என்னை அறியாம ஒரு பாசம் ஒட்டிக்குது. யோ பழனிவேலு, வாயா வெளியில. என்னையா எல்லாம் திரண்டு வந்துட்டீங்க? ஏதோ சண்டை சச்சிருவா? யோ உன் தம்பி வெற்றிவேலு என்ன காரியம் பண்ணிருக்கான் தெரியுமா உனக்கு? சித்தி சித்தி என்ன அஞ்சலி? அப்படி என்னையா பண்ணிட்டா? இவரு பொண்ணுக்கு உன் தம்பி லவ் லெட்டர் எழுதி கொடுத்திருக்காயா. லவ் லெட்டரா? அந்த ரவுடி பத்தி சொன்னேன்ல, அவன் இங்கதான் இருக்கான். யாரு? இந்த அறிக்கை அந்த லெட்டர். என்ன லெட்டர்? எப்ப சத்தம் போட்டு படி. பால்கோவா போன்ற என் இனிப்பான பத்மாவுக்கு ஆசையுடன் மீசை உள்ள உன் நேசன் எழுதிய பாசமடல். நீ சேலைக்குள் ஒளிந்த செந்தாமரை எனக்கு தேவையோ? எதிர் வீட்ல ஒரு சீரியல் எபிசோட் சூப்பரா ஓடுது. எனக்கு தெரிஞ்சு இது 10வது லவ் மேட்டர். காப்பி போடு. நாம் இருவரும் சந்திப்போமா? நம் காதலை சிந்திப்போமா? இப்படிக்கு காதலுடன் காத்திருக்கும் பழனிவேல். டேய் தம்பி எழுதி இருக்கான்னு சொன்ன, என் பேர் பழனிவேல் போட்டுருக்கு. பழனிவேல் தான் போட்டிருக்கேன். பத்மாக்கு லெட்டர் கொடுத்தது நான் தான். ஆனா கொடுக்க சொன்னது எங்க அண்ணன். அண்ணன் லவ் லெட்டர் எழுதுவாராம், அதை தம்பி கொண்டு போய் கொடுப்பாராம். இந்த மானங்கிட்ட பொழப்புக்கு பேசாம நாக்க புடிச்சிட்டு சாவலாயா? ஏன் சாவே? ரொம்ப ஓவரா பேச போடா. வாங்கயா, இவங்க எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்ல. ஏன் நின்னு பேச? பேசிட்டே போற, நிக்க பயடா உனக்கு. கரெக்ட்னா என்னடா கரெக்ட் விட்டனா பாரு. நான் எப்பட லெட்டர் எழுதுறேன்? நீ போறப்ப வரப்பெல்லாம் உன்னையே வெறிச்சு பாக்குமா? ஏதோ உன் மேல ஆசை இருக்கு போல் இருக்கு, அண்ணனுக்கு பொண்டாட்டியை செட் பண்ணலாமேன்னு நான் தான் நீ எழுதின மாதிரி லெட்டர். போடா அறிவு கிட்டவனே. எனக்கு தான் கல்யாணமே வேணாங்கற. ஏன் வேணாம்? சின்ன வயசுல இருந்து உனக்கு நான் தான் இருக்கேன். நாளைக்கு எனக்கு ஏதோ கல்யாணம் ஆகி வரப்போறவன் நல்லவளா இருப்பாளோ அழகா பிடாரியா இருப்பாளோ யாரா கண்டா? எனக்கு நாளைக்கு ஒரு குடும்பம்னு வந்து உனக்கு ஏதோ குறை இருந்துச்சுன்னா அப்புறம் என்னால உயிரோடவே இருக்க முடியாது. புரிஞ்சு போச்சுடா? என்ன அண்ணன் கல்யாணம் பண்ணி வச்சுனா உனக்கு ரூட் கிளியரா இருந்தானே, கவலையப்படாத. நாளையில இருந்து உனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சறேன். யாரு நீ? எனக்கு பொண்ணு பார்க்க போறியா? ஏண்டா தம்பி, எனக்கு வரப்போறவ எப்படி இருக்கணும்னு ஏகப்பட்ட கனவு கற்பனையோட. டேய் எங்கடா போயிட்ட? என்ன அப்படியே இத சொல்லு. மெதுவா பக்க திரும்பி
அங்க பாரு. எங்க அந்த ஏத்து விட்டு பாருங்க. என்ன தம்பி யாரையும் காணோம்? போயிட்டா. மெதுவா பாருன்னா இவ்வளவு மெதுவா திரும்ப